நேத்து வந்த வேலை சிறப்பா முடிஞ்சு. இன்னைக்கு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஒரு டம்ளர் டீ சாப்பிட்டு ஒருத்தர் செவ்வாழை பழத்தை அறுத்து பேக்ல வச்சுட்டு நேரா வண்டி எடுத்து கிளப்பிட்டேன். எங்கேயுமே நிக்காம அடிச்சு பிடிச்சி வந்ததுல சரியா ஒரு 2 மணி நேரத்துல வந்து ரீச் ஆயிட்டேன். ரீச் ஆனோடனே காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பூரி, ரூமுக்கு போயிட்டு நம்ம கொண்டு வந்த ஐட்டத்தெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு சேஃப்டி ஷோ மாட்டிட்டு வேலை கிளம்பி போயிட்டேன். மதியானம் லஞ்ச் எதுவும் ஊர்ல இருந்து கொண்டு வரல. அதனால சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனனால ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்பெனிக்கு வெளியிலேயே ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்குது. அங்க ஒரு டம்ளர் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். வழக்கத்துக்கு மாறா ஜன்னல் வழியே ஒரே சவுண்ட். என்னடா கதவை திறந்து பாக்குறேன், காஞ்சனா படத்துல வர்ற மாதிரி எல்லா மேங்களும் கூடி ஒரு மாதிரியா போட்டு ரவுண்ட் கட்டி அடிச்சிட்டு இருக்குது காத்து. நானும் இடுப்புலயே நிக்காத பேண்ட் ஒன்று மாட்டிட்டு அதெல்லாம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இதேவே ஒரு காரணமா வச்சு ஜொமேட்டோக்கு ஸ்வாகா போட்டுட்டு எடிட்டிங் வேலையாச்சும் பண்ணலான்னு உட்கார்ந்தேன். கரண்ட் போட்டுக்குச்சு. கரண்ட் எல்லாம் போனாதான் மெழுகுவர்த்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஞாபகத்துக்கு வருது. அண்ணா கடைக்கு போயிட்டு அருமையா ஒரு 3 மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான ஜாமான்களை வாங்கிட்டு ரூமுக்கு வந்தோடனே விளக்கு ஏத்தி ஒரு இடத்துல வச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன சமாச்சாரம் சமைக்கிறேன்னா கருவாடு வாங்கலாம்னு இருக்கேன். எங்க அம்மாவோட கருவாடுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ரசிகன். இந்த மாதிரி மழைக்காலங்கள கருவாடு சமைச்சாங்கன்னா உள்ள பூந்தடிப்பேன். என்ன சுண்ணாம்பா அப்படிலாம் கேட்காதீங்க, நல்லா சாப்பிடுவேன்னு சொன்னேன். ஒரு ஆம்லெட்டோட இன்னைக்கான கேண்டில் லைட் டின்னரை முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே